ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏடிஆர் மேக்ஸ். இப்போ நம்ம 1.3ல் ஃபஸ்ட்டு சம் பார்க்க போகிறோம். வாங்க சம்முக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, லெட் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ஒய். இப்போ எக்ஸ்ஒய் ஒய்யோட வேல்யூ வந்து நேச்சுரல் நம்பர், பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர், அண்ட் ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் 2x. Be a relation on n natural number. Find the domain, codomain and range. This is relation a function. நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். இந்த 3 ஸ்டெப்பு கண்டுபிடிக்கணும். வாங்க சம்முக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து xy எழுதிக்கிறேன். xy வந்து என்ன அப்படின்னா நேச்சுரல் நம்பர், அதனால் வந்து 1 2 3 4 5 6 போய்கிட்டே இருக்கும் அப்படின்னு போட்டிருக்கிறேன். y வந்து y is equal to 2x கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதை வந்து நம்ம வந்து எக்ஸில் பிரதியிடணும். இப்போ y is equal to 2x அப்படின்னா y is equal to 2 into 1. ஃபஸ்ட்டு வந்து 1 வந்து பிரதியிடணும். 2 into xல் 2 into 1 is equal to 2. அப்புறம் வந்து y 2ன்னு வச்சுக்கிட்டு பிரதியிடணும். இந்த 2. அப்போ 2 into 2 4. அப்புறம் 3ன்னு வச்சுட்டு பிரதியிடணும். 2 into 3 6. அப்புறம் 4 2 into 4 8. அப்படி போயிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் அதை வந்து xy அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிட்டு எக்ஸில் வந்து 1 2 3 4 5 6 அதை போட்டுக்கிடணும். நம்ம எதுவரையும் கண்டுபிடிச்சிருக்கோமோ அது. அப்புறம் ஒயில் வந்து என்ன 1 2 3 4 5 6 8 போட்டுட்டு எக்ஸ் வந்து 1 அப்படின்னா ஒய் வந்து 2, எக்ஸ் வந்து ஒய் வந்து 2, எக்ஸ் வந்து 2, ஒய் வந்து 4, எக்ஸ் வந்து 3, ஒய் வந்து 6, எக்ஸ் வந்து 4, ஒய் வந்து 8. அவ்வளோதான், கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து டொமைன் எழுதிடலாம். டொமைன் வந்து கொடுக்கப்பட்ட எக்ஸ் வேல்யூ எழுதிடலாம். 1 2 3 4 5 6 இப்படி போய்கிட்டே இருக்கும். அதாவது டொமைன்னா மதிப்பகம், அது வந்து எழுதியாச்சு. அடுத்து வீச்சகம், அதாவது வந்து கோடமைன் என்னென்ன அப்படின்னா ஒய் ஈக்குவல் டு 1 2 3 4 5 6 7 அதுவும் வந்து போய்கிட்டே இருக்கும். அடுத்து ரேஞ்சினானது வீச்சகம், கோடமைன் அப்படின்னா துணை மதிப்பகம் கோடமைன். ரேஞ்ச் அப்படின்னா வீச்சகம் வந்து என்ன அப்படின்னா நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்ல ஒய்க்கு 2 4 6 8 அதுதான் வந்து எழுதணும். இதெல்லாம் வந்து ஜாயிண்ட் ஆகுதோ அதெல்லாம் எழுதிடணும். இப்போ வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னால், இஸ் திஸ் ரிலேஷன் எ ஃபங்க்ஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து ஒரு ஃபங்க்ஷன், அந்த ரிலேஷன் இஸ் அ ஃபங்க்ஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போது வந்து ஆகும், ஏன்னா எக்ஸில் உள்ள எல்லாமே ஒய்க்கு போகுது. 1 வந்து 2க்கு போகுது, 2 4க்கு போகுது, 3 6க்கு போகுது, 4 8க்கு போகுது, அடுத்து 5 போட்டால் 10க்கு போகும், அப்படி போய்கிட்டே தான் இருக்கும். ஸோ வந்து இது வந்து கிவன் ரிலேஷன்ஷிப் ஃபங்க்ஷன், அதாவது இந்த உறவு ஒரு சார்பு அப்படின்னு எழுதி முடிச்சிடணும். அவ்வளோதாம்மா. இந்த கணக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. எக்ஸசைஸ் நம்பர் 1.3ல் 2வது சம் பார்க்கலாம். லெட் x is equal to 3 4 6 8, அதாவது 3 4 6 8. Determine whether the relation R is equal to x f of x such that x belongs to x, f of x is equal to x squared plus 1 is a function from x to n. நம்ம ஒன்றா பார்க்கலாம். வாங்க ஃபஸ்ட்டு சம் எழுதிக்கிடலாம். சம் எழுதியாச்சு. x is equal to 3 4 6 8 எழுதியாச்சு. என்ன கேட்டிருக்காங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 கொடுத்துருக்குறாங்க. இப்போ வந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 வந்து எக்ஸில் வந்து பிரதியிடணும். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3, ஃபஸ்ட்டு 3 எடுத்துகிட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1, அப்போ வந்து 3 ஸ்கொயர் ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 10, அதாவது 3 9 9 1 10. அடுத்து என்ன எக்ஸ் 4ன்னு எடுத்துக்கணும், லைக் கொடுத்துருக்குல 4. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 4 ஸ்கொயர் ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு நன்னாங்க 16 1 17. அடுத்தது எக்ஸ் வேல்யூ 6ன்னு எடுத்துக்கிட்டு எஃப் ஆஃப் எக்ஸில் வந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1, அதாவது 6 ஸ்கொயர் ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 6 36 1 37. அடுத்தது 8 எடுத்துக்கணும். 8 எடுத்து பிரதிட்டோம்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 8 ஸ்கொயர் ப்ளஸ் 1, 8 64 ப்ளஸ் 1 65 கண்டுபிடிச்சாச்சு. இப்போது நம்ம வந்து அதை எழுதிடணும். 3க்கு வந்து என்னது 10, அப்போது 3 10. 4க்கு வந்து என்னது 17, 4 17. 6க்கு வந்து என்னது 37, 6 37. 8க்கு வந்து 65, 8 65 எழுதியாச்சு. இப்போ வந்து எக்ஸு, இங்கே வந்து என் என்னது நேச்சுரல் நம்பர் நம்ம கொடுத்துருந்தாங்கல்ல, எக்ஸ் நேச்சுரல் நம்பர்னா 1லேருந்து போய்கிட்டே இருக்கும். நம்ம ஃபுல்லாக எழுத முடியாது. ஸோ ஆன்சர் வந்ததை மட்டும் நான் எழுதிக்கிறேன். 1 போட்டு டாட் 17 வந்துச்சு இல்லையா, அந்த 17 கொடுத்துருக்கேன். டாட் அப்புறம் 37 டாட் 65. இவ்வளோத்தையும் நம்ம எழுத முடியாது இல்லையா, அதனால் ஷார்ட்டாக கொடுத்துருக்குறேன். இப்போ வந்து 3 வந்து எதுக்கு அப்படின்னு சொன்னால், 3 வந்து 10க்கு, 3 வந்து 10க்கு, 4 வந்து 17க்கு, 6 வந்து 37க்கு, 8 வந்து 65க்கு. சரியா, இது ஆகுது. இப்போ வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு கணக்கில் இஸ் a relation from x to n. இந்த ரிலேஷன் ஆகுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆமாம் ஆகும், ஏன்னா எக்ஸில் உள்ள ஒவ்வொரு வேல்யூவும் எண்ணுக்கு வந்து
போகுது இல்லையா? 3க்கு வந்து 10, 6க்கு வந்து 4க்கு வந்து 17, 6க்கு வந்து 37, 8க்கு வந்து 65. ஸோ therefore it is a function from x to n. அதாவது இந்த உறவு ஒரு சார்பு ஆகும் அப்படின்னு போட்டு அவ்வளோதான் சம். இந்த சம் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.